ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, இஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ப்ரிசம் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வித் அ சைட் ஆஃப் 7 மீட்டர் அண்ட் இட்ஸ் ஹைட் இஸ் 24 மீட்டர். ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கான வால்யூம் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே அதுக்கு சேமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற ட்ரையாங்கிள், இதோடைய சைடோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A is equal to 7 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட், இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஆனால் எம்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக கேட்கவே கிடையாது. ஸோ வால்யூமுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் ப்ரிசம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸுங்கிறது என்னது, இங்கே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா √3/4 இன்ட்டு A². ஓகேவா? ஸோ இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 24 அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த A² பதிலாக நீங்கள் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 7² அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும், √3/4 இன்ட்டு 7² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. இன்ட்டு ஹைட் என்ன கிடச்சிருக்கு, 24 கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 7² 49 கிடைக்கும். 4ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 6. ஸோ 6 இன்ட்டு √3 கிடச்சிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 509 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 509 மீட்டர் கியூப்ல எழுதணும், வால்யூம் கேட்டிருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. A and B undertaken to do a piece of work for 720 rupees. A alone can do a work in 8 days. B alone can do it in 12 days. With the help of C, they finished the job in 4 days. Then the share of C is in rupees அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா A மட்டும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவார், B மட்டும் தனியாக பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தா அவங்களுடைய 1 day ஒர்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கொடுத்துருக்கிற டேஸை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருந்தோம்ல. ஸோ 1 day ஒர்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், அவர் 8 daysல ஒர்க் பண்ணி முடிப்பார். அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/8 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ B alone can do it in 12 daysனு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 daysல அவர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ ஒரு ஒர்க்கை வந்துட்டு அவர் 12 daysல ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பியோட 1 day ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 12 daysை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு இந்த இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ 1 day ஒர்க் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம எழுதுவோம், 1/12 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா. ஓகே, சிம்பிள் தான். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலாக எழுதுறதெல்லாம் சிம்பிள் தான். இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேரும், அதாவது ABC 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, 4 daysல முடிப்பாங்க இந்த ஒர்க்கை வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ C மட்டும் தனியாக ஒர்க் பண்ணாருன்னா எவ்வளோ டேஸில் முடிப்பார் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சேலரி 720 வந்து டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 1 day ஒர்க் ஆஃப்
3 people A plus B plus C is equal to என்ன கொடுத்துருக்காங்க 4 டேஸில் ஃபுல்லாக முடிப்பாங்களா? அப்போ ஒரு நாளில் எவ்வளோ முடிச்சிருப்பாங்க? 1/4 யூனிட்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 1 day ஒர்க் ஆஃப் சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஏக்கு தனியாக ஒர்க் எவ்வளோன்னு தெரியும், பிக்கு தெரியும். இப்போ சிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்து மைனஸ் ஏவோட 1 day ஒர்க் மைனஸ் பியோட 1 day ஒர்க் ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? தனியாக வந்துட்டு சி மட்டும் எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுவாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் 1/24 கிடைக்கிது. அப்போது சி மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 டேஸில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 1 day ஒர்க் ஆஃப் ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். ஓகேவா? 8, 12, 24 டேஸ்ன்னு இருக்கு. அப்போ இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த 1/8ல் 24 கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்னதால மல்டிப்ளை பண்ணுவோம்? மேலையும் கீழையும் இப்போ எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே இதுதான். ஓகேவா? ஸோ 8 வந்து எதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 கிடைக்கும்? 3யோட மல்டிப்ளை பண்ணால் டிவைஸ்டு. பி வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் 24 கிடைக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி 2ன்னு எடுத்துக்கிறோம். சி வந்துட்டு 1ஓட மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு 24 கிடைச்சிரும். அப்போ சியோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இந்த எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ சியோட எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி அவருக்கு எவ்வளோ ஷேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ரேஷியோ ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை இந்த 3 ரேஷியோவே ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3 + 2 + 1 வந்து என்னென்னு கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அப்போது சியோட ஷேர் கண்டுபிடிக்கணும்னா சியோட வேல்யூ என்னது? 1. ஸோ 1 டிவைடட் பை 6 இன்ட்டு 720. ஸோ 720ல் ஒரு பார்ட் என்ன, 6ல் ஒரு பங்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரேஷியோ மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. இந்த 120 தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியோட ஷேர். ரொம்ப ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும். ஸோ இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ரூட் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மோஸ்ட் ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரூட் ஆஃப் 169 நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 13. ஓகேவா? ஸோ 13 ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு 169 கிடைக்கும். ஸோ ரூட்லேருந்து இது வெளியே எடுத்தோம்னா ஒரு 13 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 68 இருக்கு இல்லையா, ஸோ ரூட் ஆஃப் 68 + 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? இந்த 68 மட்டும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ரூட் வந்து இப்போ கேன்சல் ஆயிடுச்சு, அதனால இது ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 68 + 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஆனால் இது ஹோல் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 68 + 13 என்னன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 81 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 81 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ 81 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஏன்னா 9 × 9 தானே 81 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஹோல் டேர்ம் இருந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 9 மட்டும்தான் வரப்போகுது. ஸோ இந்த 9 யாரோட ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 216 இருக்கு இல்லையா, ஸோ 216 இருக்குல்ல, இதோட ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஹோல் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரூட் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதனால் இப்போ டைரெக்டாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? 216 + 9 = என்னன்னு கிடைக்கும்? 225 கிடைக்கும். அப்போ ரூட்லேருந்து 225 இருக்குது. ரூட்டுக்கு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும்? 15 ஸ்கொயர்டு தான் வந்து 225. அப்போ ஒரு 15 மட்டும் வெளியே வரும். ஓகேவா? இப்போ இது எதோட ஆட் பண்ண போகிறோம்? 129ஓட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 129 + 15 எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ 129 + 15 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும்? 44 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 144 யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ 12 மட்டும், ஒரு 12 மட்டும் ரூட்டுக்கு வெளியில் வரும். ஸோ ஆன்சர் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 தான். ஓகேவா? ஸோ ஒரு இதையும் ரூட் கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. The side of a square increased by 10%. Then find
ஃபைண்ட் பை வாட் பர்சன்டேஜ் டஸ் இட்ஸ் ஏரியா இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோம். இந்த ஸ்கொயரோட சைடு வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கொயரோட சைடு வந்து a is equal to 10 meters இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். இது வந்து வெறும் அசம்ஷன் தான். ஓகேவா? ஸோ எந்த இதுலேயும் கொடுக்கல, நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் 10 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த 10 மீட்டருக்கான ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா? அப்போது 10 ஸ்கொயர்டுன்னு வருமா? ஸோ 10 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 100 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? இதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோட இனிஷியல் ஏரியா. இப்போது சப்போஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி 10% அதோட சைடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயரில் அதோட சைட்ஸ் மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10% மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கோம்ல, இந்த ஏரியா தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நியூ சைடு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 10 மீட்டர் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு 10% ஆஃப் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10% ஆஃப் 10 எவ்வளோன்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ 10 + 1 is equal to 11 மீட்டர். அப்போது இந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? ஏரியா ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 11 ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அப்போது இது 11 ஸ்கொயர் பண்ணோன்னா 121 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது இந்த புது ஏரியாவாக இருக்கும். ஆல்ரெடி இருந்த ஏரியா 100, அதுலேருந்து 21 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது வந்துட்டு 10% சைடு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது? 21% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தானே. 100%ல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இல்லை நான் வேறு ஏதாவது இந்த ஃபார்முலாஸ் வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. An article listed at 26,580 sold at a discount of 10% due to festival season. The shopkeeper allows a further discount of 5%. Find the selling price of the article அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கலை வந்துட்டு 26,580க்கு வந்துட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் எம்ஆர்பி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த எம்ஆர்பி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26,580 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலுக்காக. ஓகேவா? ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக தனியாக ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 5% நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா 10% டிஸ்கவுண்ட்டுங்கிறது எவ்வளோ அமௌண்ட் கழிக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் மைனஸ் பண்ணுறாங்கங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு தெரியணும்னா 90%க்கு வந்துட்டு விற்றுருப்பாங்க. கரெக்டாக? அதாவது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னாலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் that percentage பண்ணணும். ஓகேவா? ஸோ 10% இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 100 மைனஸ் 10% டிவைடட் பை பர்சன்டேஜில் இருக்கிறதுனால டிவைடட் பை 100 போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற 100 யாருன்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஷாப்கீப்பர் ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. ஸோ அதையும் சேர்க்கணும் இல்லையா? அதுக்காண்டி இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு இன்டூ 100 மைனஸ் 5% டிவைடட் பை 100ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? இது யார் டிஸ்கவுண்ட் பண்ணது? நம்மளுக்கு ஷாப்கீப்பர் டிஸ்கவுண்ட் பண்ணது. ஸோ ரெண்டு டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 26,580ல் ஃபஸ்ட்டு ஒரு 90%க்கு விற்கலான்னு நினைக்கிறாங்க, அப்புறம் ஒரு 95%க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா? அகைன் ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க, அதனால இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 90% டிவைடட் பை 100 இன்ட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது 95% டிவைடட் பை 100. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? 5% டிஸ்கவுண்ட் போக எவ்வளோவுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,725.9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 20,725.9 கிடைக்குது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஆர்டிக்கல் சேல் பண்ண ரேட்டு. ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கனாலே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா 100 மைனஸ் தட் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அது பண்ணினா தான் உங்களால் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A mixer of 20 kg of spirit and water contains 10% of water. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் adding a certain amount of water, the weight of the new mixture is 25 kg. What is the percentage of water in the new mixture அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 20 kg இருக்கு. அந்த 20 kg மிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்டும் வாட்டரும் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 20 kgயில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் வாட்டர் கண்டென்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு மிக்சரில் என்னென்ன இருக்க போகுது? ஸ்பிரிட்டும் வாட்டரும் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு இந்த 20 kgயில் 10% தான் வாட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் வெயிட் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருந்தா அதை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 20 அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வெயிட் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு இதில் எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? பர்சன்டேஜில் இருக்கிறத வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 kg 20 kgயில் 10% எவ்வளோ? 2 kg. அந்த 2 kg யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது மிச்சம் இருக்கிற 18 kg யார் இருப்பாங்க? அப்போது ஸ்பிரிட் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பிரிட்டும் வாட்டரும் எவ்வளோ கேஜிஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மிக்சரில் வந்துட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுனால அதோட வெயிட் எவ்வளோவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 25 kgஸாக மாறுது. ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக 20 kg இருந்துச்சு, இப்போ 25 kgயாக மாறி இருக்கு. அப்போது வாட்டர் ஆட் பண்ணதுனால 25 kgயாக மாறி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மிக்சரில் வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணியிருப்பாங்க? 5 kg ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி இருந்த மிக்சரில் எவ்வளோ வாட்டர் இருந்துச்சு? 2 kg இருந்துச்சு. ஸோ 2 + 5 எவ்வளோ இருக்கும்? 7 kg. அப்போ நியூ மிக்சரில் 7 kg ஆஃப் வாட்டர் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ 7 kg வாட்டர் இருந்திருக்கு. ஆனால் இந்த 18 kg வந்து மாறவே மாறாது. ஓகே தானே? ஸோ 25 kgயில் வந்துட்டு 18 kg தான் ஸ்பிரிட் இருக்குது, ஆனால் 7 kg வாட்டராக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டரோட வெயிட் எவ்வளோ? 7 kg வெயிட்டு. ஸோ இந்த 7 kg டிவைடட் பை நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 25 into 100 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கிடச்சிரும். ஏன்னா 25 kgயில் 7 kg வாட்டர் இருக்குது. அப்போ 7 டிவைடட் பை 25 இன்ட்டு 100 பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குதோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 25ம் 100ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ணோன்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 × 7 எவ்வளோன்னு கிடைக்கும்? நம்மளுக்கு 28 கிடைக்கும். இந்த 28 தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் in new mixture. ஓகேவா? ஸோ 25 kgயில் 7 kg வாட்டர் இருக்குது அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28%. ஓகேவா? ஸோ சிம்பிள் தானே?
சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு ரைஸ் த ஹைட் ஆஃப் லோ லேண்ட் 48 மீட்டர் லாங் அண்ட் 31.5 மீட்டர் ப்ராட், 6.5 சென்டிமீட்டர் a ditch, 27 meter long and 18.2 meter broad was dug in. Side plot the depth of the ditch will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு குழி மாதிரி இருக்குது. அந்த குழியில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிச் மாதிரி ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா டெப்த் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த குழி எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே வால்யூமுக்கு தான் இந்த டிச்சும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பைப்போ டிச்சோ ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ அது ரெண்டையும் இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டோட வால்யூமும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6.5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இது மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மீட்டராக மாற்றிக்கோங்க. ஸோ 0.65 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 0.65 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டோட வால்யூமையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் லோ லேண்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டிச் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ லோ லேண்டோட எல்லா டைமென்ஷனும் தெரியும், ஆனால் டிச்சோட டைமென்ஷன் தெரியாது. அதனால ஒரே ஒரு டெப்த் மட்டும் தெரியாது. ஸோ அதை வந்து இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது? L into B into H of low land is equal to L into B into H of ditch. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு லென்த் லாங் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ பிரெட்த் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 into 31.5 மீட்டர் பிரெத் into 0.65 டெப்த் இருக்குது is equal to 27 into 18.2 into டெப்த். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும்? 2 மீட்டர் டெப்த் கிடச்சிரும். ஸோ இதே யாருன்னு பார்த்தீங்கன்னா டிச்சோட டெப்த் இருக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த வால்யூம் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்துட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் அ மேன் கவர்ஸ் 1/5 கிலோமீட்டர் இன் 3 hours, த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹிம் இன் 5 hours இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 3 hours அவர் 1/5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிடுறாரு. அப்போது 5 hours அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இன்வெர்ஸ் மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸும் டைமும் நம்மளுக்கு தெரியும். அப்போது அவரோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது தெரியணும். கரெக்டாக? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1/5 கிலோமீட்டர் அண்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 hours கொடுத்துருக்காங்க. ஸோ 1/5 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீடு என்ன ஸ்பீடில் அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 51/15 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. இதை நீங்கள் சிம்பிளிஃபைலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் டேரெக்டாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 hours எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? ஸோ அந்த மேனோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 51/15 km/h இன்டூ 5 hours. 5 hours எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 போடுறோம். ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோன்னா 17 kilometers கிடைக்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 hours அந்த மேன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் லிட்ரேட் மேல்ஸ் அண்ட் லிட்ரேட் ஃபீமேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, இது சிம்பிள் தான். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது. பர்சன்டேஜை வந்துட்டு உங்களால் கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2,50,000 கொடுத்துட்டாங்க. இதில் வந்துட்டு லிட்ரேட் மேல்ஸோடைய
வேல்யூ என்ன, பாப்புலேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லிட்ரேட் மேல்ஸுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட பர்சன்டேஜ் வந்து 35% கொடுத்துருக்காங்க. அப்போது 35% ஆஃப் 2,50,000 கண்டுபிடிக்கணும். ஸோ 35 டிவைடட் பை 100 இன்ட்டு 2,50,000. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஓகே, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 87,500 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் லிட்ரேட் ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லிட்ரேட் ஃபீமேல்ஸுக்கு 33% கொடுத்துருக்காங்க. அப்போ 33%னா நம்ம எப்படி எழுதுவோம்? 33 டிவைடட் பை 100 இன்ட்டு 2,50,000. அதாவது 2,50,000ல் 33% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82,500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் லிட்ரேட் மேல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபீமேல்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ கிடைச்சிருக்கிற இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 87,500லேருந்து 82,500 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? இந்த 5,000 தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேட் மேல்ஸுக்கும் லிட்ரேட் ஃபீமேல்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே தானே? சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. சிம்பிளாக நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சதில் இருந்து ஈஸியாக மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதோடைய டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? கண்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டட் த மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் பை ரோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு இதுக்கும் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீக்கும் ரோடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு அந்த கலரிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஓவர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30% ரோடு வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30% ஆஃப் 1086 வந்துட்டு இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த 5 கண்ட்ரிஸுக்கும் எவ்வளோ குட்ஸ் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேல்யூஸ். ஓகேவா? ஒரிஜினல் டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒருத்தருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்தியா 30% ஆஃப் 1086க்கு பண்ணுறோம். ஸோ 325 கிடைக்குது. சைனாவில் வந்து 20% ஆஃப் 3140 ரோட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 628,000 டன்ஸ். அடுத்தது கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 30% ஆஃப் 1855 கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 556 கிடைக்கும். ஜப்பானில் வந்துட்டு 30% ஆஃப் 2360. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 708 கிடைக்கும். ஈரானில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 1465 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 132.5ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டன்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 1000 டன்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட்னா நம்மளுக்கு 732.5,000 டன்ஸ் தான் வந்துட்டு ஹையஸ்ட். அப்போது யார் அதிகமாக வந்துட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக குட்ஸை வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இதுக்கான ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்ஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும், என்ன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஹாவ் அ கிரேட் டே.